ஜெபம் செய்வோம். எங்கள் தேவனே, எங்கள் ராஜனே, இந்த பரிசுத்தமான நேரத்தில் உம்முடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்தும் இந்த வேளையிலே உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் தியானிக்கும் போது நீர் எங்களுக்கு வெளிப்படும்படியாய் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினால் வேண்டிக்கிறோம் எங்கள் ஜெபங்கள். நல்ல தகப்பனே, ஆமென். உங்கள் எல்லாருக்கும் ஓய்வு நாள் வாழ்த்துக்கள். ஹாப்பி சாபத். இந்த மன மகிழ்ச்சியான ஓய்வு நாளிலே, அதுவும் இந்த விசேஷ உபவாச நாளிலே ஆண்டவருடைய பிரசன்னத்தில் இளைப்பாறும்படியாய் வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்துக்களை தெரிவிப்பதிலே நான் மனமகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் தேவ செய்திக்காக நாம் தெரிந்து கொண்ட தலைப்பானது The Devil's Second Play, பிசாசின் இரண்டாவது ஆட்டம் என்ற தலைப்பிலே இந்த நாள் தேவ செய்தியை நாம் படிக்க இருக்கிறோம். ஜூன் மாதம் 2ஆம் தேதி 2023ஆம் ஆண்டு இந்திய தேசத்தில் ஒரு மறக்கப்பட முடியாத ஒரு நாள். யாரும் எதிர்பாராத ஒரு பெரிய ரயில் விபத்து. குறிப்பாக ஒடிசாவின் மாநிலம் அதில் இருக்கக்கூடிய ஒரு பகுதியாக பலசோர் என்று சொல்லப்பட்ட பகுதியில் 3 ரயில்கள் விபத்துக்குள்ளாகி ஆயிரக்கணக்கானோர்கள் காயமடைந்து நூற்றுக்கணக்கானோர்கள் சரீரத்தின் அவயவங்களை இழந்து 296 பேர் மரணத்தை பெற்ற நாள் இந்த ஜூன் மாதம் 2ஆம் தேதி 2023ஆம் ஆண்டு. 2 ஆண்டுகளை கடந்து வந்த நிலைமையிலே இந்த விபத்தை குறித்து அநேக ஆய்வுகளும் அறிக்கைகளும் நமக்கு செய்யப்பட்டதெல்லாம் உண்மை. குறிப்பாக இதற்கான காரணம் என்ன என்று சொல்லி விசாரணை செய்த வேளையிலே அந்த சிக்னல், அந்த ரோட் லைன் சிக்னல்லே ஏற்பட்ட தொழில்நுட்ப கோளாறின் நிமித்தமாக முதலில் பச்சை நிற அனுமதியை காட்டி பிற்பதாக சிவப்பு நிற அனுமதியை காட்டினார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். எனவே நமக்கு தெரியும், இந்த ரயில்வேல பக்கத்தில் லூப் லைன் என்று சொல்லி ஒரு பகுதி வச்சிருப்பாங்க. அந்த லூப் லைனில் நின்று கொண்டிருந்த ஒரு சரக்கு ரயில் மீது மோதின ஒரு ட்ரெயின், கொரமண்டல் எக்ஸ்பிரஸ், சென்னை டு வெஸ்ட் பெங்கால் போயிட்டு இருக்கிற வழியில் பலசூர் என்ற இடத்துல இந்த விபத்து நடக்கிறது. இந்த விபத்து சம்பவிக்கிற வேளையிலே அடுத்து ஹவுரா எக்ஸ்பிரஸ் ஒன்று, அது பெங்களூர் டு வெஸ்ட் பெங்கால் போகிற வழியில் காலதாமதமாய் வந்த சூழ்நிலையிலே ஒன்றுக்கு 2 விபத்துகளாக இந்த சூழ்நிலை மாறுகிறது. முதலாவது விபத்தில், முதலாவது அடியில் அடிபட்டு அவர்கள் எல்லாம் மீட்கப்படுவதற்கு முன்பதாகவே, முதலுதவிகள் செய்யப்படுவதற்கு முன்பதாகவே இந்த 2வது தாக்கம் என்பது ஒரு பெரிய இழப்பை ஏற்படுத்தினதாக இருக்கிறது. ஒருவர் மரித்தாலே நம்முடைய குடும்பத்தில் அதனுடைய துக்கத்தை நாம் தாங்க முடியாத வேளையில் ஒரு நொடியின் விபத்திலே 296 உயிர்கள் பறிபோனது என்பது இந்திய தேச சரித்திரத்தில் மறக்கப்படாத ஒரு உண்மை. எனவே 2வது ஆட்டம், 2வது தாக்கம் மத்தேயுவின் சுவிசேஷத்தில் நாம் பார்க்கும்போது ஆண்டவர் பல உவமானங்களை கொடுத்திருக்கிறதை நாம் பார்க்கிறோம். குறிப்பாக சுவிசேஷங்களே ஆண்டவர் 37 உவமைகளை கொடுத்திருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அதில் ஒரு உவமையிலிருந்து இதனால் செய்தியை நாம் படிக்க இருக்கிறோம். மத்தேயுவின் சுவிசேஷம், இன்னைக்கு நம்ம மூப்பர் நம்மை வேத வாசிப்பிலே வழிநடத்தி இருந்தார்கள். மத்தேயுவின் சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 43ஆம் வசனம் முதல் நாம் பார்க்கும்போது வேத வசனம் சொல்லுகிறது. மத்தேயுவின் சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 43ஆம் வசனம் முதல் நாம் பார்ப்போம். அசுத்தாவி ஒரு மனுஷனை விட்டு புறப்படும் போது வறண்ட இடங்களில் அலைந்து இளைப்பாறுதல் தேடியும் கண்டடையாமல் நான் விட்டு வந்த என் வீட்டுக்கு திரும்பி போவேன் என்று சொல்லி அங்கே வந்து அந்த வீடு வெறுமையாகவும் பெருக்கி ஜோடிக்கப்பட்டதாகவும் இருக்க கண்டு திரும்பி போய் தன்னிலும் பொல்லாத வேறு 7 ஆவிகளை தன்னோட கூட்டிக் கொண்டு வந்து உட்புகுந்து அங்கே குடியிருக்கும். அப்பொழுது அந்த மனுஷனுடைய முன்னிலைமையிலும் அவன் பின்னிலைமை அதிக கேடுள்ளதாயிருக்கும். அப்படியே இந்த பொல்லாத சந்ததியாருக்கும் சம்பவிக்கும் என்றார் என்று நாம் பரிசுத்த வேதத்திலே நாம் பார்க்கிறோம். சரி, அசுத்த ஆவியை உடைய ஒரு மனுஷன், இந்த மனுஷன் அசுத்தாவியை உடையவனாக இருக்கும்போது
தேவனாகிய கர்த்தர் அவனுக்கு என்ன செய்தார் என்று சொல்லி நாம் பார்க்கும்போது, அவனிடத்தில் இருக்கக்கூடிய அந்த ஒரு அசுத்தாவியை அவர் நீங்கும்படியாக ஆண்டவர் ஒரு கிருபையை பாராட்டினார். எனவே அவனிடத்திலிருந்து புறப்பட்டு போன அந்த அசுத்தாவி அது வறண்ட இடங்களிலே, வனாந்திரத்திலே அது அங்கும் இங்குமாக சுற்றி திரிந்த போதிலும், அது இளைப்பாறுவதற்கான எந்த இடமும் இல்லாத பட்சத்தில் அந்த அசுத்தாவி தனக்குள்ளாக பேசிக்கொள்வது, நான் விட்டு வந்த என்னுடைய வீடு, சரியா, என்னுடைய வீடு. அங்கே போய் பார்க்கும்போது அந்த வீடு எப்படி இருக்கிறதுன்னு சொல்லலாம் பார்க்கும்போது, வெறுமையாக சோடிக்கப்பட்டு அது பெருக்கி சுத்தமாய் இருப்பதை கண்டவுடனே அந்த அசுத்தாவி என்ன செய்ததுன்னு சொல்லலாம் பார்க்கும்போது, திரும்பி போய் தன்னிலும் பொல்லாத எத்தனை ஆவிகளை கூட்டிட்டு வந்தது? 7 ஆவிகள். அந்த மனுஷனுடைய நிலைமையை பற்றி வேதம் பேசுது, அவனுடைய முன்னிலைமையை காட்டிலும் பின்னிலைமை அதிக கேடுள்ளதாய் இருந்தது. அப்படியே யாருக்கு சம்பவிக்கும்? இந்த பொல்லாத சந்ததியாருக்கும் சம்பவிக்கும் என்று நாம் பரிசுத்த வேதத்திலே நாம் படிக்கிறோம். இந்த நாளிலும் இந்த செய்திக்காக இன்னைக்கு நாம் 3 முக்கிய பாடங்களை நாம் படிக்க இருக்கிறோம். டெவில்ஸ் செகண்ட் பிளே, பிசாசின் இரண்டாவது ஆட்டம், எப்படி மேற்கொள்வது, சரியா? How to overcome the second play of a devil. இன்னைக்கு 3 முக்கிய பாடங்களை நாம் படிக்க போறோம். முதலாவது பாடம், cleansed heart is not just enough. உங்களுடைய இருதயம் சுத்திகரிக்கப்பட்டால் மட்டும் போதாது, சரியா? நான் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டேன், நான் சதா காலங்களிலும் நான் ரட்சிக்கப்படுவேன் என்பது அந்த ஒரு நிமிஷத்தில் நாம் ஏறெடுக்கக்கூடிய அந்த ஒரு தீர்மானம் மாத்திரம் போதாது. இந்த மத்தேயுவின் சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 44, 45 ஆகிய வசனங்களை நாம் பார்க்கும்போது, அந்த அசுத்தாவி பேசுகிறது, நான் விட்டு வந்த என் வீட்டுக்கு நான் திரும்பி போவேன் என்று சொல்லி அங்கே வந்து அந்த வீட்டை பார்க்கிறது, சரியா? இட்ஸ் a cleansed heart, சுத்திகரிக்கப்பட்ட ஒரு ஆத்துமா. அவனுடைய இருதயத்தை பார்க்கும்போது அங்கே தீங்கு இல்லை, திருக்குள்ளதில்லை, அருவருப்பு இல்லை, அது சுத்திகரிக்கப்பட்டதாக இருக்கிறது. அங்க வேற எதுவுமே இல்லை, நன்மை இருக்கிறது என்பது சொல்வதற்கும் அங்க ஆதாரம் இல்லை. எனவே அது ஜோடிக்கப்பட்டு பெருக்கி அது சுத்தமாய் இருப்பதை பார்த்ததும் அந்த வனாந்திரத்தில் சுற்றி திரிந்த அந்த அசுத்தாவி என்ன தீர்மானித்தது? இங்க இருக்கிறதுக்கு இளைப்பாறுவதற்கான இடம் இல்லை, அது போய் தன்னிலும் பொல்லாத 7 ஆவிகளை வரவழைத்து. விசுவாச பிள்ளைகளே, உங்களுடைய இருதயத்திலே பிசாசுக்கு நாம் இடம் கொடுக்கிறோமா? எனவே வேதம் சொல்லிக்கிறது பாருங்க, 45ஆம் வசனத்துல, திரும்பி போய் தன்னிலும் பொல்லாத 7 ஆவிகளை தன்னோட கூட்டி கொண்டு வந்து உட்புகுந்து அங்க என்ன செய்ததா? அது குடியிருந்தது. இட் இஸ் a place of dwelling for the devil. எந்த இடம் சொன்னா பாரும்போது, சுத்தமாய் இருக்கிற அந்த இருதயம் மட்டும் இருந்தா போதாது, அந்த இருதயம் சுத்தமா இருக்குது, அங்க பரிசுத்த ஆவியானவருக்கு இடம் விடல, ஆண்டவருடைய வசனத்துக்கு இடம் விடல, ஆண்டவருடைய சத்தியத்துக்கு இடம் விடல, தேவனுடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்கல, பரலோகத்தின் செய்தியை கேட்கல, இல்ல வேற எந்த சூழ்நிலையாவது ஆவிக்குரிய வாழ்க்கையின் பயன்பாட்டுக்கு அந்த இருதயம் செயல்படாமல் சும்மா சுத்தமா இருந்தா மட்டும் போதும் அப்படின்னு சொல்லி இருந்தோம்னா, அங்க யார் வருவா தானாக சொன்னா பாரும்போது, பிசாசுக்கு அது இடம் உண்டாகிறது. எனவே ஆவிக்குரிய வாழ்க்கையில் நம்ம அனுதினமும் நாம் சுத்திகரிக்கப்படுகிறவர்களாக இருக்கிற உண்மைதான். ஜெபம் பண்றோம், சரியா? நம்முடைய வாழ்க்கையில எப்படியாவது ஆண்டவர் நம்மை பரலோகத்திற்கு கொண்டு வந்து சேர்க்க வேண்டும் என்று சொல்லி. எனவே heart may be cleansed from the devil possession. நம்முடைய இருதயத்திலே அந்த பிசாசினிடத்திலிருந்து நாம் சுத்திகரிக்கப்பட்டவர்களாக இருக்கலாம். பட் இந்த உலகளாவிய வாழ்க்கை நம்ம என்ன செய்கிறது என்று சொன்னா பார்க்கும்போது, அந்த பிசாசினிடத்திலே நம்மை கொண்டு போய் சேர்க்கிறதாக இருக்கிறது. இன்னொரு பக்கத்தில் இன்ஆக்டிவ்னஸ், அப்படித்தானே? இன்ஆக்டிவ்னஸ் இருந்தாலே போதும், அந்த இருதயத்துக்குள்ள யார் வருவாங்கன்னு சொன்னா பார்க்கும்போது, சாத்தானுக்கு அங்கே வேலை வந்துடும். நீங்கள் ஆண்டவர் நம்ம ஏற்றிருக்கிறாரு, நம்மளுடைய பாவங்களை மன்னித்திருக்கிறாரு. கடந்த வாரத்தில் திருவிருந்த ஆராதனையில் நம்ம ஆசரித்திருந்தோம். ஒருவருக்கு ஒரு பாவங்களை அறிக்கை செய்து கிறிஸ்துவுக்குள்ளாக நம்மை ஒப்பு கொடுத்து ஒப்புரவாக்கி அவர் நம்மிலும் நாம் அவரிலும் இருக்க வேண்டும் என்று சொல்லி தீர்மானம் எடுத்து நம்ம கடன் சென்றோம். இன்னைக்கு ஒருவேளை நம்மளுடைய இருதயத்தில் கிறிஸ்து இல்லைன்னா அங்கே யார் வரப்போறது? சாத்தான் வரப்போறோம். எனவே தேவ ஜனமாய் இருக்கிற நீங்களும் நானும் ஒருவேளை இந்த பிசாசுக்கு 2ஆம் ஆட்டத்தின் ஸ்தலமாக உங்களுடைய இருதயம் மாறும் என்றால், உங்களுடைய முன்னிலைமையை காட்டிலும் பின்னிலைமை அதிக கேடுள்ளதாய் இருக்கும். இருதயம் மாத்திரம் இல்ல, நம்முடைய குடும்பத்திலும் பிசாசுக்கு 2வது வாய்ப்பு நாம் கொடுக்க கூடாது. நம்முடைய சபைகளிலும் பிசாசுக்கான 2வது வாய்ப்பு நம்ம கொடுக்க கூடாது.
வேதத்திலே ஒரு வசனத்தை பார்ப்போம். அப்படி என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும்? 2 பேதுருவின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை நாம் வேதத்தில் நாம் வாசிப்போம். 2 பேதுருவின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை நாம் வேதத்தில் நாம் பார்ப்போம். வேதம் சொல்கிறது, நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையிலும் அவரை அறிகிற அறிவிலும் என்ன செய்யுங்க? அந்த வார்த்தை என்ன சொல்லிருக்கிறது? வளருங்கள். grow in grace. அனுதினமும் வளர்ச்சி அடையுங்கள். சரியா? அப்ப இருதயம் சுத்தமா இருந்தா மட்டும் போதாது, இருதயத்துல ஆண்டவர் வளர்ச்சியை பெறுகிறவர், இருதயத்துக்குள்ளாக ஆண்டவரை வளர செய்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். அவருக்கு இப்பொழுதும் எப்பொழுதும் மகிமை உண்டாவதாக. ஆமென். அனுதினமும் கிறிஸ்து இயேசுவை நம்முடைய இருதயத்திற்குள்ளாக அனுமதித்து அந்த கிறிஸ்து இயேசுவினுடைய போதனையினாலே நாம் ஆண்டு காலங்கள் நாம் வளர்ந்து வருகிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். ஒரு கேள்வி நம்மளுடைய இருதயத்திற்குள்ளாக நாம் கேட்டு பார்ப்போம். இந்த சத்தியம் நிறைந்த சபையிலே ஞானமுழுக்கு பெறுவதற்காக நாம் வந்த காலத்திலே ஞானமுழுக்கு பெற்று அந்த புதிதாய் சேர்க்கப்பட்ட விசுவாசியாக இருக்கும்போது எவ்வளவு நேரம் நம்ம ஜெபம் பண்ணோம்? சரியா? பதில் சொல்ல வேண்டாம், மனசில் வச்சுக்கோங்க. எவ்வளோ நேரம் நம்ம ஜெபம் பண்ணிருப்போம்? தனிப்பட்ட ஜெபம். இன்னைக்கு எவ்வளோ நேரம் ஜெபம் பண்ணுறோம்? ஆவிக்குரிய வாழ்க்கை வளர்ந்துருக்குறா? வீழ்ச்சி அடைந்திருக்குதா? பிசாசுக்கு இடம் கொடுத்துருக்குறோமா இல்லை ஆண்டவருக்கு இடம் கொடுத்துருக்குறோமா? சுத்திகரிக்கப்பட்ட இருதயமா மாத்திரம் இருந்தா போதாது. அங்க அப்படி வெறுமையா இருக்கக்கூடிய வேலையிலே, சோடிக்கப்பட்டதா இருக்கக்கூடிய வேலையிலே, பெருக்கி இருக்கக்கூடிய வேலையிலே அங்க யாரு குடி வருவதற்காக முயற்சி எடுக்கிறது என்று சொல்லி நாம் பார்க்கும்போது சாத்தா அங்க எப்படியாவது உள்ள வருவதற்கு அவன் முயற்சி எடுக்கிறவனாக இருக்கிறான். எனவே பரலோகத்துக்கு போவதற்கு ஞானமுழுக்கு அவசியம். அப்படி என்றால் ஒரு கேள்வி, ஞானமுழுக்கு பெற்றால் மட்டும் போதுமா? ஞானமுழுக்கு பெற்றால் மட்டும் போதுமா? இல்லை. அதுக்கப்புறம் நம்ம என்ன செய்யணும்? நல்ல ஜீவியத்தை கிறிஸ்துவுக்கு முன்னிலையிலே நம்ம என்ன செய்யணும்? ஜீவித்து காட்டணும். ரட்சிப்பின் திட்டத்தில் 3 காரியங்கள் இருக்குது. என்னது? ஜஸ்டிஃபிகேஷன், சாங்டிஃபிகேஷன், க்ளோரிஃபிகேஷன். ஜஸ்டிஃபிகேஷன் என்னது? இட்ஸ் an initial process. அப்படிதானே? கிறிஸ்து இயேசுக்குள்ளாக நாம் ஞானமுழுக்கு பெறும்போது நம்முடைய பாவங்கள் எல்லாம் அறிக்கை செய்யப்படுகிறது. நாம் கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே புதிய சிருஷ்டி ஆகிறோம். இது ஜஸ்டிஃபிகேஷன். இட்ஸ் an initial process. அடுத்து வரக்கூடிய சாங்டிஃபிகேஷன், பரிசுத்தமாக்கப்படுதல். இட்ஸ் a lifetime process. நம்முடைய ஆயுசு காலம் முழுவதிலும் நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? பரிசுத்தமாக 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 இருப்பதற்கு நாம் வளர்ச்சி அடைகிறவர்களாக, கிறிஸ்து இயேசுவை நாம் நெருங்கி ஜீவிக்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். இதெல்லாம் வெற்றியாய் கடந்து வந்தால்தான் 3வது சொல்றாங்க. பாத்தீங்களா என்ன சொல்றாங்க? க்ளோரிஃபிகேஷன், மகிமைப்படுத்தப்படுதல். எனவே இன்றைக்கு நம்மளுடைய மனசில் நம்ம நினச்சி பார்ப்போம், நான் என்னுடைய இருதயத்தில் நல்லா தானே இருக்கேன், சரி நல்லா இருக்கிறேன், ஆனால் பைபிள் படிக்கிறதுக்கு வாஞ்சை இருக்குதா? ஜெபிக்கிறதுக்கு வாஞ்சை இருக்குதா? ஓய்வு நாள் ஆசிரிக்கிறதுக்கு வாஞ்சை இருக்குதா? இல்லை ஆண்டவருக்கென்ற சில நியமனங்களுக்கு நான் உட்பட்டு அவரோடு செயல்படுவதற்கு எனக்கு வாஞ்சை இருக்கிறதா என்று சொல்லி என்னுடைய இருதயத்தினிடத்திலே நான் கேள்வி கேட்பேன் என்று சொன்னால், இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, தம்பி அல்லது சகோதரனே, இன்னைக்கு நீ குறைவுள்ளவனா இருக்கிற, என்னுடைய கிருபையினாலே நீ என்ன செய்? நீ அறிகிற அறிவில நீ வளர்ந்து வர வேண்டும், வளர்ந்து வர வேண்டும். கொலோசியர் நிருபம் 2ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை நாம் வேதத்தில் நாம் பார்ப்போம். கொலோசியர் நிருபம் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். வேதம் சொல்கிறது, நீங்கள் போதிக்கப்பட்டபடியே விசுவாசத்தில் உறுதிப்பட்டு ஸ்தோத்திரத்தோட அதில் என்ன செய்யுங்க? மல்டிப்ளை. ஸ்தோத்திரத்தோட அதிலே பெருகுவீர்களாக என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். எனவே தினந்தோறும் நம்முடைய வாழ்க்கையில் நாம் எடுக்கக்கூடிய தீர்மானங்களிலே, அனுதின நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையினுடைய வளர்ச்சியிலே இன்றைக்கு நீங்களும் நானும் தீர்மானித்து செயல்பட வேண்டியது என்ன என்று சொல்லி நாம் பார்க்கும்போது, நாம் வளர்ச்சி அடைய வேண்டும், நாம் பெருகுகிறவர்களாக நாம் மாற வேண்டும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். எனவே ஒரு அனுபவத்தை நான் உங்களிடத்தில் சொல்லி நான் அடுத்த பகுதிக்குள்ளாக நான் கடந்து செல்கிறேன். ஒரு சபையிலே போதகராக இருக்கும்போது ஒருத்தர் வந்து ஒரு சாட்சி சொல்றார். என்னுடைய கண்ணு முன்னாடி நடந்த சம்பவம். அவருடைய மூத்த மகளுக்கு பிசாசு பிடித்திருந்தது. அப்போ இருந்த பாஸ்டர் போய் ஜோம் பண்ணாங்க, பைபிள் வாசிச்சாங்க, பாட்டு பாடினாங்க. அந்த பிசாசு எல்லாம் அவங்கள விட்டு போச்சு. அந்த அம்மா அந்த வாலிப பிள்ளை நல்ல ஒரு இயல்பு நிலைமைக்கு திரும்பி வந்துச்சு. அந்த பாஸ்டர் சொன்னாராம் ஒரே ஒரு வார்த்தை, ஏம்மா இப்போ நீ சொஸ்தமாயிட்டல, நீ சுத்தமாக இருக்கல, ஆண்டவருடைய ஆலயத்துக்கு வா. அந்த வீட்டில் எல்லாரும் போய் சொன்னாங்க, நாங்கள் கண்டிப்பாக ஆலயத்துக்கு வருவோம்.
ஒரு நாளும் வந்ததில்லை. கொஞ்ச நாள் கழிந்த பிற்பாடு அந்த வாலிப பிள்ளைக்கு ஒரு விதமான நோய் ஏற்பட்டுச்சு. அந்த வாலிப பருவத்திலே சரீரம் என்ன ஆகுது, அப்படியே சுருங்கி போய் கூணு விழுந்து போய் அவங்க இருக்கக்கூடிய வேலையில் மருத்துவமனையில் போய் அதற்கான டயக்னோஸ் எல்லாம் பண்ணும்போது மருத்துவர் சொல்றார், ஒரு பிரச்சனையும் இல்லை. வைட்டல் டெஸ்ட் வேற எல்லா டெஸ்ட்டுமே எடுத்து பார்த்தாங்க, ஒரு பிரச்சனையுமே இல்லை. என்ன ஆக போகுதுன்னே தெரியல. அந்த பிள்ளை வாலிப வயது காலத்தை கூட முடிக்கல, மரித்து போனது. இதோட நிக்கல. அடுத்து 2வது பிள்ளை, அதற்கும் அதே சூழ்நிலை. அந்த நேரத்தில் போய் பாட்டு பாடினாலும் ஜெபம் பண்ணாலும் எந்த மாற்றமும் இல்லை. அது ஏற்றுக்கொள்ளவில்லை. பிசாசை விரட்ட முடியல. என்ன ஆச்சு? அந்த பெண்ணும் மரித்து போனாங்க. அடக்கத்தை நான் செஞ்சேன். தேவ ஜனமே, விசுவாச பிள்ளைகளே, cleansed heart, swept heart is not enough for our faith. நம்முடைய விசுவாசத்திற்கு சுத்திகரிக்கப்பட்ட இருதயமாக மாத்திரம் நாம் இருந்தால் போதாது. அனுதினமும் கிறிஸ்துவோடு நாம் வளர வேண்டிய அவசியம் நமக்கு இருக்கிறது. God is expecting us to grow. கிறிஸ்துவோடு நாம் வளர வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறவராக இருக்கிறார். Steps to Christ இந்த புத்தகத்திலே 70வது பக்கத்தை நாம் பார்ப்போம். Steps to Christ பக்கம் 70. அம்மையார் சொல்லிக்கிறாங்க, consecrate yourself to God in the morning. Make this your very first work. ஒவ்வொரு நாளிலும் காலை நேரத்தில் எந்திரிச்சதும் நம்ம என்ன செய்யணுமா, ஆண்டவருக்கு முன்னாடி நம்மை பிரதிஷ்டை செய்ய வேண்டும். என்ன சொல்லி பிரதிஷ்டை பண்ணோம்? Let your prayer be, take me O Lord as holy thine. ஆண்டவரே, என்னை முழுவதுமாக ஏற்றுக்கொள்ளுங்க. I lay all my plans at thy feet. என்னுடைய எல்லா திட்டங்களையும் உம்முடைய கரத்திலே நான் ஒப்புக் கொடுக்கிறேன். Use me today in thy service. உம்முடைய சேவைக்காக இன்று என்னை வழிநடத்துங்க. Abide with me. என்னோடு இருங்க ஆண்டவரே. And let my work be wrought in thee. உம்முடைய சித்தம் என்னால் செய்யப்படுவதற்கு நாம் அர்ப்பணித்து நாம் ஜெபிக்க வேண்டும். அடுத்த பகுதி சொல்லுகிறது, each morning, ஒவ்வொரு காலையிலும் consecrate yourself to God for the day. அந்தந்த நாளுக்குண்டான பிரதிஷ்டையின் ஜெபம் ஒவ்வொரு விசுவாச பிள்ளைகளும் கண்டிப்பா என்ன செய்திருக்கணும்? ஏற்றிருக்க வேண்டும். அப்படி ஏற்காத பட்சத்தில் அங்க யாருக்கு நம்ம இடம் கொடுக்கிறோம் சொன்ன பாரும்போது சாத்தானுக்கு நம்ம இடம் கொடுக்கிறவர்களாக இருக்கிறோம். Surrender all your plans to him to be carried out or given up on as his providence shall indicate. எனவே நம்முடைய எல்லா திட்டங்களையும் அவருடைய கரத்திலே நாம் ஒப்புக் கொடுக்க வேண்டும். ஏனென்றால் அவருடைய கரங்களிலே நாம் ஒப்புக் கொடுப்பதே நமக்கான பாதுகாப்பு. Thus day by day you may be giving your life into the hands of God. ஒவ்வொரு நாளிலும் உங்களுடைய வாழ்வை கிறிஸ்துவின் கரத்தில் ஒப்புக்கொடுக்கும்போது, and thus your life is molded more and more after the life in Christ. கிறிஸ்து இயேசுவானவர் உங்களுடைய ஜீவியத்தை அவர் ஒவ்வொரு நாளிலும் வணைந்து அதை புடமிட்டு நேர்த்தியாய் செயல்படுத்துகிறவர்களாக இருக்கிறார். எப்ப? பிரதிஷ்டை செய்து ஜெபிக்கிற வேளையில. அனுதினமும் பிரதிஷ்டை ஜெபத்திலே நாம் இணைகிறவர்களாக இருக்க வேண்டும். Consecration prayer is a must in every Christian's life. Spiritual life must grow. ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நாம் அனுதினமும் வளர்ச்சியை அடைகிறவர்களாக இருக்க வேண்டும். அப்ப அந்த மனுஷனுக்கு அசுத்தாவி போச்சு, அவனுடைய இருதயம் எல்லாம் சுத்தமா இருந்துச்சு, அவன் ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்ச்சி அடைந்தானான்னு சொல்ல வரும்போது வளர்ச்சி அடையல. அவன் எங்கேயும் போய் ஆலயத்தில் உட்கார்ந்து ஓய்வு நாள் ஆசரிக்கவோ இல்ல வேதத்தை படிக்கவோ இல்ல ஆண்டவருக்கென்று அவர் நியமிக்கப்பட்டிருக்கிற கடமைகளை செய்யவோ எதுவுமே செய்யல. போதும், என்னை ஆண்டவர் சொஸ்தமாக்கினார் என்று சொல்லிட்டு அதோட கடந்து போனாரு. திரும்ப யார் வந்தது? அந்த அசுத்தாவி தண்ணிலும் பொல்லாத 7 ஆவிகளோடு வந்தது. 2வது பகுதிக்குள்ளாக நாம் கடந்து செல்வோம். செகண்ட் பார்ட். Shut the door properly. பூட்டிய கதவை என்ன செய்யணும்? சரியாக பூட்டி வைக்க வேண்டும். நம்மளால செய்ய முடியுமா? செய்ய முடியுமா? வீட்டு கதவை பூட்டுவோம், நம்மளுடைய இருதய கதவை பூட்டி தான் வைக்கணும். அப்படிதானே? பூட்டிய கதவை நாம் சரியாக பூட்டி வைக்கிறவர்களாக இருக்க வேண்டும். இந்த மத்தேயு சுவிசேஷம் 12ஆம் அதிகாரத்துக்குள்ளாக நாம் வருவோம். 44ஆம் வசனத்தை நாம் வேதத்தில் நாம் பார்ப்போம். வேதம் சொல்லுகிறது, அந்த பிசாசு சொல்லக்கூடிய வார்த்தை என்ன என்று சொல்லி நாம் பார்க்கும்போது, நான் விட்டு வந்த என் வீடு, சரியா? என்ற வார்த்தை மிஸ் ஆயிருக்கு. ஓகே, நான் விட்டு வந்த என் வீட்டுக்கு திரும்பி போவேன் என்று சொல்லி அங்கே வந்து அந்த வீடு வெறுமையாகவும் பெருக்கி ஜோடிக்கப்பட்டதாகவும் இருக்க கண்டு.
அதான் ஆண்டவர் சொஸ்தமாக்குனார்ல. இனிமே அந்த இருதய வாசல தீமைக்கு நீ பூட்டி வைக்கணும். ஆனா அந்த மனுஷன் என்ன செய்திருந்தான்னு சொல்ல வரும்போது, கொஞ்சம் திறந்து மட்டும் வைக்காம அகல வாசலாக. முதல்ல ஒருத்தன் வந்தா, இப்ப எத்தனை பேரை வர விட்டுருக்கான்? தண்ணிலும் பொல்லாத 7 அசுத்தாவிகள். சில நேரத்தில் ஒரு பிசாசை அடிச்சு வரணும்னா, பிசாசு வரும்போது என்ன செய்யும்? கூட கொஞ்சம் குட்டி பிசாசை கூட்டு வரும். அப்படிதானே? அப்படிதானே? நம்ம அந்த மாதிரி உபத்திரவத்தை சந்திக்கிறோமா? நான் சந்திச்சுட்டு இருக்கிறேன். அப்ப இன்னைக்கு நம்ம படித்து கொண்டிருக்கிற இந்த பாடத்துல ஆண்டவராக இருக்கிற இயேசு கிறிஸ்து இன்னைக்கு நம்ம கற்றுக் கொடுக்கக்கூடிய பாடம் என்னன்னு சொல்லலாம் பாரும்போது, உங்களுடைய வாழ்க்கையில் பிசாசு 2வது ஆட்டம் ஆடக்கூடாதுன்னு சொன்னா, பூட்டிய கதவை சரியா பூட்டுங்க. ஆண்டவருடைய பலத்தோட பூட்டுங்க. தேவனுடைய வசனத்தை கொண்டு பூட்டுங்க. ஜெபத்தின் தாகத்தோட பூட்டுங்க. அதை ஒருவனும் அதை முறித்து உங்களை அண்டாதபடிக்கு நீங்கள் பயபக்தியாக அதை பூட்டுகிறவர்களாக இருக்க வேண்டும். எனவே அந்த வாசல் அவன் எப்படி திறந்து வச்சான்னு தெரியல. அந்த இருதய வாசல 7 பொல்லாத ஆவிகள். முதல்ல 1 இருந்தப்பவே அவனுடைய வாழ்க்கை அலங்கோலமா இருந்துச்சு. இப்போ 1 இல்ல, 7 பேர் வந்த பிற்பாடு அவனுடைய வாழ்க்கை நிலை. 45ஆம் வசனத்தை நாம் பார்ப்போம். வேதம் சொல்கிறது, திரும்பி போய் தன்னிலும் பொல்லாத வேறு 7 ஆவிகளை தன்னோட கூட்டி கொண்டு வந்து உட்புகுந்து அங்கே குடியிருக்கும். அப்பொழுது அந்த மனுஷருடைய முன்னிலைமையிலும் அவன் பின்னிலைமை அதிக கேடுள்ளதா இருக்கும். அப்ப ஆண்டவர் ஒரு பாடத்தை இந்த இடத்துல கொடுக்கிறார், ஒரு எச்சரிப்பு கொடுக்கிறாரு. என்ன எச்சரிப்பு கொடுக்கிறாருன்னு சொன்னா பாரும்போது, பூட்டிய கதவை சரியாக போட்டலன்னா முன்னாடி இருந்த நிலைமையை காட்டிலும் இனிமே வரக்கூடிய காலம் எப்படி போயிடும்? ரொம்ப அருவருப்பாக போயிடும். தேவ ஜனமே, நம்முடைய வாழ்க்கையிலே இன்றைக்கு நாம் சந்தித்திருக்கக்கூடிய ஒவ்வொரு சவால்களிலும் தீமையை விரோதித்து அல்லது தீமையை எதிர்த்து நாம் போராடி நாம் ஜெயம் கொண்டதாக உணர்ந்திருக்கக்கூடிய காலங்களிலே நம்முடைய இருதயத்தை நாம் சரியாக நாம் பூட்டி வைத்திருக்கிறோமா? இருதயத்திலிருந்து இருதயத்திற்குள்ளாக தீமை வரக்கூடாது என்பதற்காக நாம் என்ன விதமான முயற்சிகளோடு தீமையை நம்மிடத்திலிருந்து அப்புறப்படுத்துகிறவர்களாக இருக்கிறோம்? ஆண்டவராக இருக்கிற இயேசு கிறிஸ்துவுக்கு தெரியும், மனுஷன் பாவம் செய்வான், அவன் விழுந்து போவான் என்று சொல்வதை அவர் அறிந்திருந்தாலும் இந்த மனுஷனுக்காக தான் தன்னுடைய ஜீவனை கொடுப்பதற்காக முன் வந்தார். எதற்கு? எப்படியாவது இவனை நாம் பத்திரமா என் இருதயத்தில் வச்சு போட்டணும் என்பதற்காக. ஆனால் கிறிஸ்துவை விசுவாசிக்கிற பிள்ளைகளாக இருக்கிற நீங்களும் நானும் இன்றைக்கு அவருடைய பிள்ளைகளாக இருக்கும்போது, அவருடைய ஜீவ வசனத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிற வேளையிலே நம்மளுடைய இருதயத்தில் சாத்தானுக்கு இடம் கொடாதபடிக்கு நம்முடைய இருதய வாசலை நாம் கட்டுப்பாடோடு வைக்கிறவர்களாக இருக்க வேண்டும். There should be control in our hearts. ஒரு கட்டுப்பாடு அவசியமானதாக இருக்கிறது. 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 19-20 ஆகிய வசனங்களை நாம் பார்ப்போம். மன்னிக்கும், 1 கொரிந்தியர் 1 Corinthians 6ஆவது அதிகாரம் வசனங்கள் 19 முதல் 20 வரைக்கும் பார்ப்போம். வேதம் சொல்கிறது, உங்கள் சரீரமானது எப்படி இருக்கிறது? நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கி இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாய் இருக்கிறது என்றும் நீங்கள் உங்களுடையவர்கள் அல்ல என்று அறியீர்களாம். எனவே நம்முடைய சரீரம் என்னதான்? வேதம் சொல்கிறது, அது ஆலயம். இந்த சரீரம் என்னுடையது அல்ல, இந்த சரீரம் தேவனுடைய சரீரம். இது தேவனால் பெறப்பட்ட ஒரு சரீரம். அப்ப 20ஆம் வசனம் சொல்லுகிறது, கிரயத்திற்கு கொல்லப்பட்டீர்களே, ஆகையால் தேவனுக்கு உடையவைகளாகிய உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் யாரை மகிமைப்படுத்துங்க? தேவனை மகிமைப்படுத்துங்க. அப்ப இருதயத்துல யாருக்கு இடம் கொடுக்கணும்? தேவனுக்கு இடம் கொடுக்கணும். இருதயத்தில் யாருக்கு இடம் கொடுக்க கூடாது? பிசாசுக்கு இடம் கொடுக்க கூடாது. தேவனுடைய சித்தத்திலிருந்து வழி விலக்கக்கூடிய எந்த செயல்பாடுகளும் பிசாசினால் உண்டாகிறது. உங்களுடைய பக்தி வினயமான வாழ்வை சிதைக்கக்கூடிய எந்த மனுஷர்களுடைய வார்த்தையும் பிசாசினால் உண்டாகும் வார்த்தைகளே. உங்களுடைய தொழுகை முறைகளை சிதைக்கக்கூடிய எந்த மனுஷருடைய அண்டுதலும் பிசாசினால் உண்டான அண்டுதலே. உங்களுடைய பக்தி வினயமான வாழ்க்கையை சிதைக்கக்கூடிய அளவுக்கு ஏதாவது ஒரு நட்புகளோ ஏதாவது ஒரு தோற்றங்களோ இந்த ஸ்தலங்களில் இருக்கும் என்று சொன்னால் அதுவும் பிசாசானால் உண்டானவர்களே. பிசாசு என்ன செய்துட்டு இருக்கிறான்? தனக்கு கொஞ்ச காலம் மாத்திரம்தான் உண்டு என்று சொல்லி அறிந்து இன்னும் அநேகரை என்ன செய்யலாம்னு சொல்லி வகை தேடி சுற்றிட்டு இருக்கான், வஞ்சிக்கத்தக்கதாக. பிசாசு கொஞ்ச நாள் தான். அப்ப அவன் வேலை என்ன? மோசம் போக்கும் வேலை, வஞ்சிக்கிற வேலை. 1 நாள் 2 நாள் செய்வானா? இல்ல, அவன் இருக்கிற வரைக்கும் செய்வான். யார் இடத்துல வந்து அதை செய்வான்? நம்ம இடத்துல வந்து செய்வான்.
கிறிஸ்துவின் பிள்ளைகளாக இருக்கிற நீங்களும் நானும் இன்றைக்கு நம்முடைய சரீரம் கிறிஸ்துவின் ஆலயமாக இருக்கிறபடினாலே, இந்த சரீரத்தினாலே கிறிஸ்துவை மகிமைப்படுத்தும் விதமாக, நம்முடைய ஆவியினாலே கிறிஸ்துவை அறிக்கை செய்யும் விதமாக, நம்முடைய இருதய வாசலிலே தீமைக்கான எந்த சூழ்நிலையும் அனுமதிக்காதவர்களாக நாம் இருக்க வேண்டும். Our body is a temple of God. Second entry will make the situation more worse than the first. இந்த இரண்டாவது ஆட்டம் என்பது முதலாவது ஆட்டத்தை விட மிகவும் கடுமையான சூழ்நிலைக்கு நம்மை வழிநடத்தும். மகனே மகளே, உன்னுடைய இருதயத்துல யார் இருக்கிறது? ஆண்டவருக்கு இடம் இருக்குதா, இல்ல வேற ஏதாவது மனுஷனுக்கு இடம் இருக்கிறதா? அட்வென்டிஸ்ட் ஹோம் என்ற புத்தகத்துல பேஜ் நம்பர் 402 அம்மையார் சொல்லிருக்காங்க. அட்வென்டிஸ்ட் ஹோம் பேஜ் நம்பர் 402 அம்மையார் சொல்லிருக்காங்க, how Satan gains entrance to the soul and all should guard the senses. சாத்தா என்ன செய்ய வகை தேடுறான்னு சொல்லலாம் பார்க்கும்போது, ஒவ்வொரு ஆத்மாக்குள்ள எப்படி போறதுன்னு சொல்லிட்டு அவன் வகை தேடுறான். அம்மையார் சொல்லிருக்காங்க, all should guard the senses. எல்லாரும் உங்களுடைய உணர்வுகளை கட்டுப்பாட்டுல வைங்க. Let Satan gain victory over them, for these are the avenues of the soul. அடுத்து சொல்லிருக்காங்க முக்கியமான வரிகள், Satan cannot enter the mind without our consent. உங்களுடைய அனுமதி இல்லாம சாத்தான் என்ன செய்ய முடியாது, உங்களுக்குள்ளாக வர முடியாது. உங்களுடைய அனுமதி இல்லாம இந்த இடத்துல உங்களை தீமை செய்யறதுக்கு யாரும் என்ன செய்ய முடியாது, உங்களை சீண்ட முடியாது. உங்களுடைய அனுமதி இல்லாம இந்த இடத்துல துன்மார்க்கமா நடக்கிறதுக்கு உங்களை யாரும் வழிமொழிய கூடாது. ஏனென்றால் அம்மையார் சொல்றாங்க, Satan cannot enter the mind without our consent. உங்களுடைய அனுமதி இல்லாமல் ஒருத்தரும் உங்களை என்ன செய்யக்கூடாது, சாத்தான் கிறிஸ்துவின் இடத்திலிருந்து பிரிக்க கூடாது. We should present before the people the fact that God has provided, that we shall not be tempted above what we are able to bear, but that with every temptation he will make a way of escape. ஒவ்வொரு கடுமையான சோதனைகள் மத்தியிலும் ஆண்டவர் நமக்கு தப்பி பிழைப்பதற்கான ஒரு வழியை உண்டாக்குவார். If we live wholly for God, முழுவதுமாக நாம் கிறிஸ்துவுக்குள்ளாக வாழ்வோம் என்று சொன்னால், we shall not allow the mind to indulge in selfish imaginings. ஒருத்தருடைய திருப்திக்காக நான் இப்படி தான் பண்ணுவேன், அப்படிப்பட்டவங்களுக்கு ஒரு பாடம் சொல்லணும்னா, நீங்க முழுவதுமா ஆண்டவருக்குள்ள இருப்பீங்கன்னு சொன்னா அப்படி செய்ய மாட்டீங்க. அப்படி செய்யறீங்கன்னா நீங்க எங்க இருக்கிறீங்கன்னு தெரிஞ்சுக்கோங்க. எனவே when you close the door, close it properly, shut it properly. பூட்டிய கதவை சரியாக நாம் பூட்டுகிறவர்களாக இருக்க வேண்டும். எனவே சத்ருவாகிய சாத்தான் உலகத்திலே நமக்கு தெரியும், அவனுடைய முடிவு என்ன? அழிவுக்கான முடிவா அல்லது ஜீவனுக்கு ஏதுவான முடிவா? சாத்தானுடைய முடிவு என்ன? அழிவு. அப்ப அவனை பின்பற்றி போகிறவர்களுடைய முடிவு என்ன? அதுவும் அழிவுதான். அப்ப இந்த சாத்தானுடைய முடிவை நம்ம முன்கூட்டியே அறிந்தவர்களாக இருந்தோம். இந்த சாத்தானுக்கு பின்னாடி தான் நம்ம போவோம், அல்லது ஆண்டவரை விட்டு ஆண்டவரை நாம் புறமே தள்ளுகிறவர்களாக இருப்போம் என்று சொன்னால் நம்மளுடைய இருதயத்தை நாம் மாற்ற வேண்டிய அவசியத்தில் இருக்கிறது. சப்போஸ் இன்னைக்கு ஒரு வேலை, நல்லா கவனிங்க, இன்னைக்கு ஒரு வேலை யாராவது ஆலயத்துக்கு வரல, சரியா? பாஸ்டர், புது பாஸ்டர் கொஞ்சம் கொஞ்சமாக போயிட்டு இருக்கிறாரு விசிட்டிங்க்கு, கொஞ்சம் கொஞ்சமாக கான்டாக்ட்ஸ் வந்துட்டு இருக்குது, ஃபீட்பேக்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு இருக்கிறோம், சரியா? இன்னைக்கு ஒரு நாள் பாஸ்டர் கேட்கல, அடுத்த வாரமும் அவர் வரல, கேட்கல, மூணாவது வாரமும் வரல, கேட்கல. பாஸ்டருக்கும் தெரியாது, வேற யாரும் ஹெல்ப் பண்றதுக்கும் ஆள் கிடையாது. அதான் உண்மை. அப்ப அந்த ஆத்மா அப்படியே போயிருச்சுன்னு சொன்னோம்னா திருப்பி போய் ஆலயத்துக்கு கூப்பிட்டா வருவாங்களா வரமாட்டாங்களா? பதில் நீங்க சொல்லுங்க. வருவாங்களா வரமாட்டாங்களா? வரமாட்டாங்க. ஏன் வரமாட்டாங்க? ஏன் வரமாட்டாங்க சொல்லுங்க, சும்மா சொல்லுங்க. பாஸ்டர் ஒரு வேலையை செய்யல, அப்படிதானே? அதான் உண்மை. பாஸ்டர் ஒரு வேலையை செய்யல. அப்ப அந்த இருதயம், அந்த ஆத்மாவுடைய இருதயம் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில போகும்போது, இங்க இருக்கும்போது நல்லா தான் இருந்தாங்க, சுத்தமா தான் இருந்தாங்க, ஆண்டோடைய நாமம் மகிமைப்படும்படியான கிரியைகளை செய்து வந்தாங்க. இப்ப அந்த இருதயம் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில போக போக உள்ள யாரு குடி இருக்கிறது? இனிமே எவ்வளவுதான் அடின்னு அடிச்சாலும், ஆணி அடிக்கிற மாதிரி பேசினாலும், யாரு வந்து ஜெபம் பண்ணாலும், யாரு வந்து பிரசங்கம் பண்ணாலும், இனிமே அந்த ஆத்மா என்ன செய்யாது? கிடைக்கவே கிடைக்காது. When you close the door, shut it properly. மூன்றாவது பாடத்திற்குள்ளாக நாம் கடன் செல்வோம். முக்கியமான பாடம், நாம் நிறைவு செய்யக்கூடிய வேளையிலே வந்திருக்கிறோம். Always validate your spiritual life. உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கை முறையை சரி பாருங்கள். Validate your spiritual life. தமிழ்ல சொல்லுவாங்களே, அடுத்தவனை நம்ம ஒரு விரல் நீட்டுறதுக்கு முன்னாடி நம்மளை எத்தனை விரல் நீட்டுது? நம்மளை எத்தனை விரல் நீட்டுது? ஒரு விரல் தான். அடுத்தவனை காட்டும் போது நம்மளை எத்தனை விரல் நீட்டுது?
எனக்கு கூட ஒரு விரல் நீட்டும். சரியா? அப்போ கிறிஸ்துவின் பிள்ளைகளாக இருக்கிற நீங்களும் நானும் பிறரை பேசுறதுக்கு முன்னாடி நம்ம என்ன செய்யணும்? சரி பார்க்கிறவர்களாக இருக்க வேண்டும். நம்ம சரியா இருக்கோமா? நான் ஆவிக்குரிய வாழ்க்கையில் சரியா இருக்கேனா? நான் ஆண்டவர்கிட்ட சரியா இருக்கேனா? சபைக்குள்ளாக நான் சரியா இருக்கிறேனா? என் வேலைக்கு நான் சரியா இருக்கிறேனா? என் மனைவிக்கு ஒரு நல்ல கணவனா இருக்கிறேன், என் பிள்ளைங்களுக்கு நல்ல ஒரு தகப்பனா இருக்கிறேனா, இல்ல சமுதாயத்திற்கு ஒரு நல்ல மனுஷனா இருக்கிறேனா? இதை நான் எனக்குள்ளாக முதலில் பார்க்கிறவனாக இருக்க வேண்டும். இப்போ இதே போலதான் இந்த இடத்துல சில மனபாரங்கள், மன கிளேசங்கள்லாம் எழும்பக்கூடிய வேலையில் ஆண்டவர் நம்ம கற்றுக் கொடுக்கக்கூடிய பாடம், எப்பா அப்படி மன கிளேசங்கள் வர இடத்துல வாக்குவாதம் எதுவும் பண்ணிடாத, அதுக்கு முன்னாடி கொஞ்சம் நிதானித்து பாரு, உன்னிடத்துல உன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை முறையை நீ சரிபாரு. நீ சரியா இருந்தா அதை செய், அப்படி இல்லாத பட்சத்தில் உன்னை நீ சரி செய்து கொள். ஜஸ்ட் செக் in your personal life. நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையை நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டிய அவசியத்தில் இருக்கிறோம். நம்ம பைபிள் படிக்கிறேன்னா நம்ம டெஸ்ட் பண்றோமா? சரியா? நம்ம காலையில் வெளியில் கிளம்பும் போது தலை சீவுறதும், முகத்தை நம்ம ஃப்ரெஷ்ஷாக வைக்கிறதும், நல்ல வஸ்திரங்கள் உடுத்தி நம்ம அழகு பார்ப்பது, இதெல்லாம் செய்கிறோம். எல்லாத்துலேயுமே நம்ம நல்லா செக் பண்ணி தான் நம்ம வெளியில் கடந்து போகிறோம். ஆனால் நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நாம் வேதம் வாசிக்கிறோமா, ஜெபம் பண்ணுறோமா, உபவாச ஜெபம் இருக்கிறோமா, குடும்பத்தின் பிள்ளைகள்லாம் கூட்டி வச்சு நம்ம ஜெபம் பண்ணுறோமா, இதெல்லாம் நம்ம என்னைக்காவது நம்ம சோதித்து பார்த்துருக்குறோமா? வாழ்க்கை முறையை நாம் சரி பார்க்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். மத்தேயு சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 45ஆம் வசனத்தை நாம் பார்க்கும்போது வேதம் சொல்லிருக்கிறது பாருங்க. கடைசி வசனமாக இந்த வசனத்தை பார்க்கிறோம். வேதம் சொல்கிறது, திரும்பி போய் தன்னிலும் பொல்லாத வேறு 7 ஆவிகளை தன்னோட கூட்டி கொண்டு வந்து உட்புகுந்து அங்கே குடியிருக்கும். அப்பொழுது அந்த மனுஷனுடைய முன்னிலைமையிலும் அவன் பின்னிலைமை அதிக கேடுள்ளதாய் இருக்கும். அப்படியே இந்த பொல்லாத சந்ததியாருக்கும் சம்பவிக்கும் என்றார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இந்த இடத்துல யார் யாரை வேலிடேட் பண்ணது? பிசாசு அந்த மனுஷனை வேலிடேட் பண்ணிடுச்சு. ஆனால் யார் யாரை வேலிடேட் பண்ணியிருக்கணும்? அந்த மனுஷன் அவனை வேலிடேட் பண்ணியிருக்கணும். அவன் செய்யாத பட்சத்தில், ஒருவேளை இன்னைக்கு என்னை நான் ஆராய்ச்சி செய்யாத பட்சத்தில் என்னை யார் ஆராய்ச்சி செய்ய போறது? சாத்தான். இவன் தகுதியானவன்பா, நம்ம என்ன சொன்னாலும் செய்வான், எந்த சூழ்ச்சியை அவன் கையில கொடுத்து பாரு, நீ செய்யறதை விட அவன் அழகா செய்வான். இதெல்லாத்தையும் தீர்மானம் பண்றது யாரு? சாத்தான். ஏன் இதை செய்யறான் என்று சொல்லி நம்ம பார்க்கும்போது, என்னை நான் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நான் ஆராய்ச்சி செய்து பார்க்காத வேளையிலே பிசாசு என்னை என்ன செய்துச்சு? ஆராய்ந்து பார்த்து விட்டது. Always validate your spiritual life by the power of the Holy Ghost. பரிசுத்த ஆவியின் பலத்தோடு உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை நீங்கள் ஆராய்ந்து பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. கலாத்தியரின் நிருபம் 6ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை நாம் வேதத்தில் நாம் பார்ப்போம். வேதம் சொல்கிறது, கலாத்தியரின் நிருபம் 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். வேதம் சொல்கிறது, அவனவன் தன் சுய கிரியையை சோதித்து பார்க்க கடவன். அப்பொழுது மற்றவனை பார்க்கும் போதல்ல, எப்ப தன்னையே பார்க்கும்போது மேன்மை பாராட்ட அவனுக்கு இடம் உண்டாகும். அடுத்தவங்களை விரல் நீட்டி பேசுறதுக்கு முன்னாடி நான் என்ன செஞ்சிருக்கிறேன், என்ன செய்து வச்சிருக்கிறேன், இனிமே என்ன செய்ய போறேன், இதெல்லாத்தையும் தன்னையே நாம் பார்த்து வருவதினாலே வேதம் சொல்லுகிறது. இந்த வசனத்தில் நாம் பார்க்கும்போது தேவனாகிய கர்த்தர் இன்றைக்கு நம்ம கொடுத்திருக்கிற பாடத்திலே அவனவன் தன் சுயக்கிரியையை சோதித்து பார்க்க கடவன். He should examine his self deeds. என்ன செய்திருக்கிறான்? சிறு பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, வாலிப பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, முதியோராக இருந்தாலும் சரி, நடுநிலை பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, நான் என்ன சுயக்கிரியையை உடையவனாக இருக்கிறேன். அப்பொழுது மற்றவனை பார்க்கும் போதல்ல. இன்னைக்கு நம்ம நல்ல கிரியைகளை செய்திருந்தோம் என்று சொன்னால் நாம் கிறிஸ்து இயேசுவுக்கு முன்பாக மேன்மை பாராட்டுவதற்கான இடம் உண்டாகும் என்று நாம் பரிசுத்த வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். டிசைர் ஆஃப் ஏஜஸ் என்ற புத்தகத்திலே இந்த பகுதியை நாம் வாசித்து நாம் நிறைவு செய்வோம். ஓகே, பேஜ் 173. எஸ், 173. When the Spirit of God takes control of the heart, பரிசுத்த ஆவியானவர் உங்களுடைய இருதயத்தை கட்டுப்படுத்தும் போது it changes the life. பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளாக வரும்போது எது மாறுதா? நம்முடைய வாழ்க்கையே மாறுகிறது. எப்படி மாறுது? sinful thoughts are put away. பாவ சிந்தனைகள் எல்லாம் நம்மிடத்திலிருந்து என்ன செய்யப்படுகிறது? தூக்கி எறியப்படுகிறது. evil deeds are turned away. துர்க்கிரியைகள் எல்லாம்
எல்லாம் நம்மிடத்திலிருந்து மாற்றப்படுகிறதாக இருக்கிறது. என்ன வருது உள்ள? love, humbleness and peace take the place of anger, jealousy and worry. என்ன வந்தா இதெல்லாம் செய்யும்? பரிசுத்த ஆவி வந்தா இந்த மாற்றம் ஏற்படும். அந்த அசுத்த ஆவியை உடைய அந்த மனுஷனுடைய இருதயத்துல யாரு வரல? பரிசுத்த ஆவி வரல. அந்த பரிசுத்த ஆவி வராத பட்சத்துல யார் திரும்பி வந்ததாங்க? அதே அசுத்த ஆவி. Joy takes the place of sadness and the face shines with the light of heaven. எனவே கவலை என்ற இடத்திலே சந்தோஷம் உண்டாகும். நம்முடைய முகத்திலே பரலோகத்தின் பிரசன்னம் அல்லது பரலோகத்தின் வெளிச்சம் உண்டாகும். எப்ப என்று சொல்லி நாம் பார்க்கும்போது பரிசுத்த ஆவியானவரை நம்முடைய இருதயத்திலே நாம் செயல்படுவதற்காக அனுபவிக்கும் போது. The blessings come when by faith the soul surrender itself to God. Then that unseen power creates a new person in the likeness of God. கிறிஸ்துவினுடைய பரிசுத்த ஆவியானவரை உங்களுடைய இருதயத்திலே நீங்கள் செயல்பட விடும்போது நீங்கள் விசுவாசத்தினாலே ஆசீர்வாதத்தை பெற்றவர்களாகவும் கண்களால் காண முடியாத வல்லமையினாலே கிறிஸ்துவின் சாயலை பெற்றவர்களாகவும் நீங்கள் மாறுவீர்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். கொஞ்ச நாளுக்கு முன்னாடி இந்த கொரோனா பெருந்தொற்று என்று சொல்லியிருந்தாங்க பார்த்தீங்களா? அப்போல்லாம் வேக்சின் போட்டாங்க. அப்படி தானே? வேக்சின் போட்டாங்க, நானும் போட்டிருக்கேன். கவர்மெண்ட் அந்த வேக்சின் போட்ட பிறகு ஒரு காரியத்தை சொன்னாங்க. இந்த தடுப்பூசி போட்டாலும் உங்களுக்கு என்ன வரும்? சரியா? அப்போ இன்னைக்கு நம்மளுடைய நிலைமை எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது வேக்சின் அதுக்கு மட்டும் இல்லை, வேறு நிறைய நோய்க்கு வேக்சின் போடுறோம். அப்படி தானே? குழந்தைங்களுக்குலாம் நிறைய வேக்சின் போடுறோம். அந்த நோயெல்லாம் வராமல் இருக்குதா? நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சு வரலை, ஆனால் ஏதோ நடந்துகிட்டு இருக்கு. அதான் உண்மை. சரியா? நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சு ஏதோ நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சு வரல, ஆனால் ஏதோ நடந்துட்டு இருக்கு. அப்போ இன்னைக்கு தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நீங்களும் நானும் நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய பாடம் டெவல்ஸ் செகண்ட் பிளே, பிசாசினுடைய இரண்டாவது ஆட்டம் எப்படி மேற்கொள்ள போகிறோம் பார்க்குறோம். பென்சில் அண்ட் எரேசர் எல்லாருமே பார்த்துருப்பீங்க. இது பார்க்காத பொருள் கிடையாது. சரி, ஒரு நாள் உங்கள் 2 பேருக்கு இடையில ஒரு சம்பாஷணை, இந்த கதையை நீங்கள் கேட்டிருப்பீங்க ஒருவேளை. இந்த பென்சில் தவறாக எழுதும் போது இந்த எரேசர் என்ன செய்யும்? அது தவறாக எழுதுனது எல்லாத்தையுமே அழித்து அதை திருத்தம் செய்யும். அப்போ இந்த பென்சில் போய் ஒரு நாள் இந்த எரேசர்கிட்ட என்ன பேசினதா, சரி நான் அப்படி செய்கிற தவறெல்லாம் நீ அழிச்சு சரி பண்ணுறியே, உன்னுடைய உருவம் அதனால் மாறி போகுது, இன்னும் கொஞ்ச நாள் நீயும் இல்லாமல் போயிடுறியே, நான் எழுதுகிற எழுத்துக்காக இவ்வளோ பெரிய தியாகம் பண்ணுறியே, எப்பா நீ ரொம்ப பெரிய தியாகிப்பா அப்படின்னு சொன்னதான். உடனே அந்த எரேசர் திரும்ப பேசினதான், என்னைய தியாகின்னு சொல்லாத, என்னால் முடிஞ்சதை நான் செய்கிறேன், என் வேலையை நான் செய்கிறேன். அலங்கோலமாக இருக்க வேண்டிய வாழ்க்கை பக்கத்தை நான் எப்படி மாற்றுறேன்? அழகுள்ளதாக நான் மாற்றுறேன். அலங்கோலமாக இருக்க வேண்டிய உங்களுடைய வாழ்க்கையை இன்னைக்கு ஆண்டவர் எப்படி மாற்றி வச்சிருக்கிறாரு? அழகாக மாற்றி வைத்திருக்கிறார். என்னைக்கோ ஒரு நாள் நம்மளும் ஒரு விபத்தில் பலியாக வேண்டியவங்க. என்னைக்கோ ஒரு நாள் நாமும் ஏதோ வாதைகளுக்கு அகப்பட்டு நாமும் மரணத்தை சந்தித்திருக்க வேண்டியவர்கள். என்னைக்கோ ஒரு நாள் நாமும் ஒரு துர்குணத்தினால் நிறைந்து கலகத்தை வருவிக்கக்கூடிய கூட்டத்தில் இருக்க வேண்டியவங்க. ஆண்டவர் அதெல்லாத்தையும் நம்ம இடத்துலேருந்து அப்புறப்படுத்தி நேர்த்தியான சபையிலே உயர்ந்த சத்தியத்தை உங்களுடைய கரங்களில் கொடுத்து, என் மகனே என் மகளே, 2வது முறையும் பிசாசை உங்ககிட்ட விட்டுறாதப்பா அப்படின்னு சொல்லிட்டு 3 முக்கிய பாடங்களை கற்றுக் கொடுக்கிறார். Cleansed heart is not enough. உங்களுடைய இருதயம் சுத்திகரிக்கப்பட்டால் மட்டும் அது போதாது. 2வது நம்ம பார்த்தோம், பூட்டிய கதவை எப்படி பூட்டி வைக்கணும்? சரியாக பூட்டி வைக்கணும். Shut the door properly என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். 3வதாக நாம் பார்த்த பாடம் என்ன என்று சொல்லி நாம் பார்க்கும்போது நம்ம படிச்சிருந்தோம், always validate your spiritual life. உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை நீங்கள் முதலாவது ஆராய்ந்து பாருங்கள். இன்னைக்கு ஆராய்ந்து பார்ப்போமா? ஜெபம் செய்வோமா? எங்களை நேசிக்கும் எங்கள் நல்ல ஆண்டவரே, பிசாசின் 2ஆம் ஆட்டத்தை நாங்கள் மேற்கொள்வதற்கு ஏதுவாக இன்றைக்கு நாங்கள் படித்த இந்த சத்தியத்திற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய இருதயம் சுத்தமாய் இருந்தால் மாத்திரம் போதாது, பூட்டிய கதவை நாங்கள் சரியாக பூட்டி வைக்கிறவர்களாக இருக்க வேண்டும். பிறரை நியாயப்படுத்துவதற்கு முன்பதாக எங்களை நாங்களே ஆராய்ந்து பார்க்க வேண்டும். இந்த சிந்தனைகளோடு கடந்து செல்கிறோம். செய்தியை கேட்டு ஒப்பு கொடுத்திருக்கிற பிள்ளைகளை பரலோகத்தின் தேவன் வழிநடத்தும். ஆமேன்.